ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். தேவனுடைய வார்த்தை தாங்க இது எந்த சூழ்நிலையில நமக்கு எடுத்துரைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வாசிச்சிங்கன்னா தெரியும். 7வது வசனம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துர்மையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். உபவாசம்னா என்ன அப்படிங்கிறதை எடுத்துரைத்துட்டு அந்த உபவாசத்தின் நிமித்தமா வருகிற அந்த ஆசீர்வாதம் தான் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படிங்கிறது. இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் உபவாசம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, உகந்த உபவாசம் சொல்லி ஏசாயா 58வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லுகிறது. வார்த்தையை பற்றிக்கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிங்க.